ஸ்பூன் வெந்தயம், ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சிச்சிங்க. இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டுங்க, அப்புறம் வெங்காயங்க, ஒரு 2 வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டிருக்கேங்க. அப்புறமா இதில் 2 தக்காளி, இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. பொடி இடித்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே அதில் சேர்த்துற வேண்டியதான். இடித்து வச்சுருக்க பொடியை அதில் தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறமா ரைஸை போட்டு வர வேண்டியதாங்க. இது மசாலா எலுமிச்சை சாதங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் விரவிட்டு காமிக்கிறேன். முடிஞ்சிச்சிங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி முடிஞ்சிருச்சிங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டு, கமகமான்னு இருக்கும் ஸ்மெல்லு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.